அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த வீடியோவை எல்லாரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் இது போன்ற ஒரு ஆபத்து ஏற்படாமல் நாம் தடுக்க முடியும். அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கும் இது போன்ற ஒரு ஆபத்து ஏற்படாமல் தடுக்க முடியும். ஏன்னா லிஃப்ட்டில் போகும்போது நம்ம பிள்ளைகளை கவனமாக அந்த கைகளை பிடிச்சு வச்சுருக்கணும், கவனமாக உள்ளே வரணும், கவனமாக வெளியில் போகணும். முடிஞ்ச வரை நம்ம எங்கேயாட்டும் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, லிஃப்ட்டில் நம்ம நிற்கதா இருந்தாலும் சரி, கேட்டில் நிற்பதை தவிர்க்கணும். உள்ளே போய் உட்காருங்க. இடம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் உள்ளே போய் இருந்துக்கோங்க, சரியா? நிறையா பேர் சென்னையில் பாருங்கள், புறநகர் லோக்கலில் பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டில் தொங்கிட்டு போகிறாங்க. இப்போ அது தன்னுடைய உயிரை தான் மதிக்காமல் போகலாம். ஆனால் அந்த உயிரை நம்பி நிறையா உயிர்கள் வீட்டில் இருக்கும், சரியா? ஒரு நபரை நம்பி குறைஞ்சது 4-5 பேர் இருப்பாங்க. இப்போ அதனால் ட்ரெயினில் போனாலும் சரி, லிஃப்ட்டில் போனாலும் சரி, எங்கே அதாவது ஏதாட்டும் ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி, பெரும்பாலும் கேட்டில் நிற்காதீங்க, உள்ளே இருந்துக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைகளை நீங்கள் கொண்டு போனால் பிள்ளைகள் கைகள் வெளியில், அதாவது ஜன்னல்லேருந்து வெளியே நீட்டாதபடி, லிஃப்ட்டு கதவுல படாதபடி பிள்ளைகளை நம்ம பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். கை குழந்தை உங்கள் கையில் இருந்தால், அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, கை குழந்தைகள் உங்கள் கையில், உங்கள் அதாவது மடியில் நீங்கள் வச்சுருந்தா கண்டிப்பாக செல்பேசி அழைப்பு வந்தால் அதை எடுக்காதீங்க, செல்பேசியை பயன்படுத்தாதீங்க, சரியா? ஏன்னா நம்ம பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றெடுப்பதற்கு ஒரு மரணத்து முன் விளையாடி தான் நம்ம வெளியே வரோம். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது மரணத்தை வென்று தான் அந்த பிள்ளையை நம்ம பெற்றெடுக்கிறோம். அதனால் அந்த பிள்ளையை கடைசி வர பாதுகாக்கிறதும் நம்மளுடைய கடமையாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது மாதிரி சம்பவம் வேறு யாருக்கும், வேறு எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு. நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஷேர் பண்ணாமல் போகாதீங்க, அது தப்பு. ஏன்னா மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், சரியா? நல்ல வீடியோ போட்டு இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறான், ஆனால் பார்க்குறவங்க அதை ஷேர் பண்ணாமல் போனால் இப்போ அதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஒன்று ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண விரும்பலைன்னா என்னுடைய ஐடியிலேருந்து நீங்கள் விலகிக்கோங்க. நான் உங்களை ஷேர் பண்ணுறதுக்கு கட்டாயப்படுத்தலை. நீங்கள் என்னுடைய ஐடியில் நீங்கள் பயணிக்கிறீங்க, அதனால தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன். விருப்பம் இல்லைன்னா விலகிக்கோங்க.